இன்றைய இறைவார்த்தை சீராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம். இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார், தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார், தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார், மும்முறை நெருப்பு விழ செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாற்றிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீ எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறுமுன் அதை தணிப்பதற்கும், தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும், யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியா தான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகின்றார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். எலியாவின் வரவும் மெசியாவின் கனவும். மெசியா கிறிஸ்துவை நம் வாழ்வின் மையமாக்கி கொண்டாலே அவரது கனவு நமக்குள் மலர்ந்து நன்கு கனித்தருவோம். யோவான் வடிவில் எலியா வந்து யோர்தான் நதியில் மெசியாவுக்கு சான்று பகர்ந்து சென்றார். ஆனால் மக்கள் அவரை கண்டுணரவில்லையே. கடவுளை ஓரம் கட்டியே பழகி போனவர்கள் அவர் அன்றாடம் நடத்தி காட்டும் அருஞ்செயல்களுக்கு வெகு தூரத்தில் இருப்பவர்கள். எதையும் எளிதில் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். மெசியாவின் இறையரசை கட்டியெழுப்ப இன்றும் அவரது சீடர்களான முன்னோடிகள் திருப்பணி செய்கிறார்கள். இயேசுவே அவர்களை அர்ச்சித்து அனுப்புகின்றார். அவர்களை நாம் கண்டுணர்ந்து ஏற்றுக்கொள்கின்றோமா? பல வேளைகளில் இவர்களுக்கு எதிராக தப்பெண்ணம் கொண்டு முட்டுக்கட்டையாய் அவர்களது பணிகளை முடக்குகிறோமா? கிறிஸ்துவை மையம் கொண்டு வாழ்வோம். தேவையற்ற ஐயம் தவிர்ப்போம். அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.